ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ 2026 இந்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் கனவுகள், உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு விதமான ஆசைகள், எண்ணங்கள், லட்சியம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காகவும் பண்ணிக்கோங்க, எல்லாருக்காகவும் பண்ணிக்கோங்க. 2025 இந்த மாதிரிலாம் இருக்கணும், நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன், ஆனாலும் என்னால் இப்படி இருக்க முடியல, வீடெல்லாம் வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் அதுவும் நடக்கலை. ஸோ எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், இந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சோம், இந்த வேலையில் இருக்கணும்னு நினச்சோம், நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எல்லாம் நினச்சோம், ஆனால் எதுவுமே நடக்கலைன்ற மாதிரிலாம் எந்த எண்ணமும் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதுக்கு ஒன்றே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க. அதுதான் உங்களை ரொம்பவுமே உயரத்துக்கு கொண்டு போகும். நான் ஏன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் காமிச்சிருக்கேன்னா, கலர்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த 2026ன்னு இல்லை, அதுக்கப்புறம் வர எல்லா வருஷமும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி சிரித்த மாதிரி இருக்கணுன்றதுக்கோசரம் தான் நான் இந்த ஃப்ளவர்ஸே எல்லாமே கண்டினியூஸாக காமிச்சிருக்கேன். அதனால் எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும். முயற்சி இருந்தால் தான் எல்லா விஷயமுமே கொஞ்சம் நமக்கு உயரத்துக்கே நம்மளால் போக முடியும். அதுக்கு கொஞ்சம் சாமியோட அருள் வேணும். கடவுளையும் கும்பிட்டு உங்கள் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வச்சு என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் உண்மையோட உழைப்பையும் சேர்த்து நீங்கள் கடவுளையும் வேண்டிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் எல்லா கடவுளையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற தாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும் இந்த வருஷம். அதனால் இந்த வருஷம் 2026 கிடையாது, வர எல்லா வருஷமும் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் சரி, அவங்க மேலே கண்டிப்பாக சாயோ இல்லை முருகரோ இல்லை வேறு எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு உங்கள் எஃபர்ட்டை கொடுங்க, உங்கள் உழைப்பை கொடுங்க. உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு கொடுப்பார். தேங்க்யூ.